பரிசுத்த ஆவியினால் பிறத்தலை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். நாம் எல்லாரும் இயேசுவினால் பிறந்தவர்கள்ங்கிறது மட்டும் இல்லை, நாம் பரிசுத்த ஆவியானவரால் பிறந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரால் பிறக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஆவிக்குரிய உறவின் அடித்தளமாக இருக்கிறது. அதுதாங்க ஃபவுண்டேஷன். ஆவிக்குரிய வாழ்க்கையோடைய அந்த அஸ்திபாரமே என்ன அப்படின்னா, அது ஆவியில் பிறக்கிறது தான் ஒரு அஸ்திபாரமாக இருக்குது. பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணுறோம், ஆண்டவரோடு கூட உறவாடி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறோம். இப்போ ஆவியானவரோடு உள்ள உறவு இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா ரட்சிப்புல இருந்து தான் அது ஆரம்பிக்கிறது. அந்த உறவு தினமும் ஆவியானவருக்கு நாம் விட்டு கொடுக்கிறது மூலமா தான் அது ஆழமாக மாற ஆரம்பிக்கிறது. ஆவியானவருக்கு எந்த அளவுக்கு நீங்க விட்டு கொடுத்து போறீங்களோ, ஆண்டவருக்கு ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து போக போக நாம என்ன பண்றோங்க, அவரோடு கூட உள்ள உறவிலும் ஐக்கியத்திலும் நாம் ஆழமாய் வளருகிறோம். நாம எல்லாருமே என்ன பண்றோம், ஆண்டவருக்குள் வளர வேண்டும், சத்தியத்தில் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் ஆசைப்படுறோம். ஆனா அந்த வளர்ச்சியை நோக்கி போறதுக்கு நாம் என்ன செய்யறது இல்ல, அதற்கான விட்டு கொடுத்தல் நம்ம கிட்ட இருக்கிறது இல்ல. ஆண்டவருக்கு நீங்க விட்டு கொடுக்க வேண்டும், வார்த்தைக்கு விட்டு கொடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலுக்கு விட்டு கொடுக்க வேண்டும், அவருடைய வழி நடத்துதலுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். அப்பதான் என்ன நடக்குதுங்க, நாம் பரிசுத்த ஆவியானவருக்குள் ஆழமாக நாம விட்டு கொடுக்க நாம என்ன செய்கிறோம், நம்ம ஆவியில வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். சரி, யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். யோவான் 3:5 பார்க்கிறோம், இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு நிக்கதேமு கிட்ட சொல்றாருங்க. நிக்கதேமு அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, அவன் ஒரு பரிசேயன். அப்படின்னா ஆண்டவருக்குள்ள ரொம்ப பக்தியாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அவன் இயேசு கிட்ட ஒரு நாள் ராத்திரி நேரத்தில் வந்து, உங்களை மாதிரி அற்புத அடையாளங்களை யாருமே செய்ததில்லை, இவ்வளோ அற்புத அடையாளங்களை செய்கிறீங்களே, இவ்வளோ வல்லமையாக இருக்கிறீங்களே, அப்போ நீங்கள் தான் தேவகுமாரனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னன்னு சொல்றாருன்னா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், ஜலத்தினால் பிறந்தவர்களாக ஆவியினால் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்துட்டோம் இல்லையா? நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டீங்க, ஞானஸ்நானம். ஜலத்தினால் பிறக்கிறதுனா என்னது, தண்ணீரினால் பிறக்கிறது. அப்ப நீங்க எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் என்ன செய்யணும், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஜலத்தினால் பிறக்க வேண்டும். அடுத்தது ஆவியினால் நாம் பிறக்க வேண்டும். ஆவியினால நாம பிறக்கிறது அப்படின்னா என்னதுங்க, ரட்சிப்பின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஜலத்தினால ஞானஸ்நானத்தின் மூலமாகவும் ஆவியானவர் மூலமாகவும் ஒருத்தர் பிறக்கலைன்னா அவன் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண மாட்டான், அவன் பிரவேசிக்க மாட்டான்னா அங்க நுழைய மாட்டான் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாருங்க. சரி, இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத குறித்து இப்ப நாம பார்க்க போறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவது அப்படின்னா பரலோகத்துக்கு போறது கிடையாது, இங்கேயே ஆண்டவருடைய ராஜ்யத்துல நம்ம நுழையிறதுங்க. தேவனுடைய ராஜ்யத்துல நுழையிறது அப்படின்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள, ராஜ்யத்துக்கு வெளியில இருக்கக்கூடியவன் ரட்சிக்கப்படாதவன். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நித்திய வாழ்க்கையிலையும் என்ன பண்றான், ரட்சிக்கப்படாத போது அவன் வெளியில தான் இருக்கிறான். ஆனா இப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைந்தவர்களை போல நடந்து கொள்றது இல்லைங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தவர்களாக நடந்து கொள்றது இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களும் என்ன செய்யணும், ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாவத்திலிருந்து பரிபூரணமாக மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாகவும் பாவத்திலிருந்து பரிபூர்ணமாய் மனம் திரும்புகிறவர்களாகவும் இருக்கும்போதுதான் நாம உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அர்த்தம். ஆவியினால் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆவியினால் பிறக்கும் போது என்ன செய்யறோம்? ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட நமக்கு ஒரு உறவு உண்டாகிறது. வசனத்தை வாசிக்க தியானிக்க பழக ஆரம்பிக்கிறோம். அடுத்தது இந்த ஆண்டவரோடு உள்ள அந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள உறவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உறவு தான் நம்மளை என்ன செய்ய வைக்குது? ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வைக்குது. பாவத்தில் இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு, பாவத்தில் இருந்து மனம் திரும்புவதற்கு, பாவத்தை விட்டு விடுவதற்கு அது உதவியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒருவன் ஆவியினால் பிறக்கிற போது அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஆண்டவரோடு உள்ள வார்த்தையில் உள்ள உறவின் நிமித்தமாக அந்த உறவில் வளருகிற போது ஆண்டவருடைய சித்தம் இதுங்கிறது அவனுக்கு தெரியுதுங்க. இதுதான் தேவ சித்தம், இது தேவ சித்தம் இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. அந்த சித்தத்தை அறிந்து கொண்டு அந்த சித்தத்தில் அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். செய்துட்டு இருக்கிற பாவங்கள் எல்லாத்திலிருந்து அவனுக்கு விடுதலை வருகிறதுங்க. ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் அவன் ஆண்டவருடைய வார்த்தையோடு உறவாடுகிறானோ அவனுக்குள்ளதான் பாவத்தில் இருந்து விடுதலை வருகிறது. ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது அப்படின்னா என்ன? அப்படின்னா நாம் ஆத்ம ஆதாயம் பண்றது, கர்த்தருக்கு கொடுக்கிறது, இதெல்லாம் மட்டும் என்ன கிடையாதுங்க, தேவ சித்தம் கிடையாது. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறதுங்கிறது நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக செய்யறது இல்லை. சில சமயம் நாம் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, நான் இந்த வீடு மாற்றி இன்னொரு இடத்துக்கு போகலாமா வேண்டாமா? அதே மாதிரி ஆண்டவரே, இந்த வேலைக்கு நான் போகலாமா வேண்டாமா? இப்படி இதில் எனக்கு குழப்பமாக இருக்குது, அதனால் எனக்கு தேவ சித்தம் தெரியணும். இந்த பெண்ணை திருமணம் பண்ணுறதா, இந்த பையனை திருமணம் பண்ணுறதா, இதில் எனக்கு தேவ சித்தம் செய்யணும், தெரியணும். இந்த ஸ்கூலில் சேர்றதா, அந்த ஸ்கூலில் சேர்றதா, இதுக்கு எனக்கு தேவ சித்தம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்போம். இதெல்லாமே நமக்கு எதெல்லாம் அனுகூலமாய் இருக்குமோ அந்த காரியத்தில் நாம தேவ சித்தத்தை நாம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா நம்முடைய அனுகூலத்திற்காக தேவ சித்தம் கிடையாது. தேவ சித்தம் செய்வது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவருடைய வழிகளை முழுமையாக பின்பற்றுதல். அதாவது அவருடைய வார்த்தையை முழுசா பின்பற்றி, அவருடைய போதனைகளை பின்பற்றி, அந்த போதனைகள்ல நடக்கிறது தான் என்னதுங்க? தேவ சித்தத்தை செய்யறது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் தேவ சித்தத்தை செய்வது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஆத்ம ஆதாயம் செய்யுங்க அப்படின்னா செய்கிறீங்க, தசம பாகம் கொடுங்க அப்படின்னா கொடுக்குறீங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ இது எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தையின் படியானது. அதே நேரத்தில் பொய் சொல்லாதே, திருடாதே, அதே நேரத்தில் வேற என்ன சொல்லலாம், கோபப்படாதே. இப்படி நமக்கு சுபாவம் சம்பந்தமான காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த காரியங்கள்லையும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக நம்மளை நாமளே அப்படியே மாற்றிக்கிட்டே வர்றதுங்க. அதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாருங்க. நாம கீழ்ப்படிஞ்சிட்டா போதும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு. அதுக்கு தான் டெய்லி பைபிள் படிக்கணும். டெய்லி பைபிளை படிக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வாருங்க, ஒவ்வொன்றா உங்ககிட்ட இந்த குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சுட்டி காட்டுவார். வசனத்தில் வரும், உங்ககிட்ட இந்த சுபாவம் இருக்கு, உங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்கு, உங்ககிட்ட இந்த பாவம் இருக்குது, இதை நீ இன்னும் செய்யாம இருக்க, இதுல இன்னும் நீ கீழ்ப்படியாம இருக்க, இப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக பேசுவார். அப்படி பேசும்போது நான் விட்டுறேன் ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க இந்த பாவத்தை மேற்கொள்ளுகிறதற்கு, இந்த குணாதிசயங்கள்ல கிறிஸ்துவின் சுபாவம் எனக்குள்ள வளர்றதுக்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொடுக்கிற போது அவர் என்ன செய்யறாருங்க, நமக்குள்ள அவர் பேச ஆரம்பிக்கிறார். நமக்குள்ள அந்த மாற்றத்தை ஆவியானவர் உண்டாக்க ஆரம்பிக்கிறார். அப்போ நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது அப்படிங்கிறது தாங்க தேவ சித்தம் செய்வது. ஹல்லேலூயா. நாம் எல்லாருமே, நான் முதற்கொண்டு நீங்கள் முதற்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே, வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிறோமா அப்படின்னு பார்த்தா என்ன கிடையாதுங்க. நாம் சில காரியங்களில், பல காரியங்களில் தவறத்தான் செய்கிறோம். ஆனால் அதுக்கு தான் அனுதினமும் ஆண்டவரோடு உள்ள உறவு, ஐக்கியம், காலைதோறும் எழுந்து அவரோடு பேசுவது, காலைதோறும் எழுந்து அவரோடு உறவாடுவது, வசனத்தை வாசிப்பது, தியானிப்பது, இதை செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளோட பேசுகிறாருங்க. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை மாறணும்,
எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரணும், எனக்கு அந்த ஆசீர்வாதம் வரணும், வியாதிகள் குணமாகணும், இதெல்லாம் மட்டும் என்ன கிடையாதுங்க. இது தேவ சித்தம் அல்ல. இது என்னுடைய ஆதாயம். என்னுடைய ஆதாயத்திற்காக நான் ஆண்டவரிடத்தில் கேட்பது, அதை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆனா அதே நேரத்தில் தேவ சித்தம் செய்வது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாளுக்கு நாள் நான் ஆண்டவரை மாதிரியே மாறிட்டே வர்றது. என் குணத்தை நான் மாத்திக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம், உங்க குணத்தை நீங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி மாத்திக்கிட்டீங்கன்னா அதுதான் தேவ சித்தம் செய்வது. ஹல்லேலூயா. சரி, ஓகே. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாவத்தை விட்டு விலக வேண்டும். எதை விட்டு விலகணும்? பாவத்தை விட்டு விலகுவது, பரிசுத்தமாய் வாழ்வது. இதுதாங்க தேவ சித்தத்தை செய்வது. ஹல்லேலூயா. நம்முடைய சபையில யார் உள்ள வந்தாலும், ரட்சிக்கப்பட்டு யார் உள்ள வந்தாலும் எல்லாரும் என்ன பண்ணணும்? பாவத்தை விட்டு விலகி என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டே போக வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபமின்மை கூட பாவம்னு சொல்லுதுங்க வேதம். ஹல்லேலூயா. ஜெபிக்கல அப்படின்னா அது என்னது? அது பாவம். அப்போ அதிகாலை எழுந்ததும் முதல்ல பேச வேண்டியது ஆண்டவரோடு. ஹல்லேலூயா. அதிகாலை எழுந்தது போன்ல பேசாதீங்க. அதிகாலை எழுந்தது ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ மற்ற காரியங்களை பார்க்காதீங்க. என்ன செய்யணும்? அதிகாலை எழுந்தது வேதத்தை கரங்களில் எடுக்கிறவனை கர்த்தர் தன்னுடைய கரங்களில் எடுப்பார். ஹல்லேலூயா. அவருடைய ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படுகிற வரையிலும் அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருங்கள்னு சொன்ன தேவன், நீங்க ஒவ்வொரு நாள் வேதத்தை எடுத்து நீங்க வாசிக்க அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறீங்க. கீழ்ப்படிதலை பழகுகிறீர்கள். அப்ப மேல 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 ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போகிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியத்திலையும் மாற்றமடையத்தக்கதாக கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாவத்தை விட்டு நான் விலகி ஓடணும் ஆண்டவரே. நான் பரிசுத்தமாய் வாழணும் ஆண்டவரே. அதுக்கு நீங்க உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சரி, தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வது அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய சித்தத்தை செய்வது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவரை விசுவாசித்து ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி நடப்பது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடுறோம்? நிறைய விஷயங்கள்ல நம்மளா முடிவெடுத்துறோம். என்ன பண்ணிடுறோம்? நம்மளா முடிவெடுத்துறோம். ஆண்டவர் நமக்கு பிரசங்கங்களின் மூலமாக வேண்டான்னு சில காரியங்களை சொல்லுவாரு. அதே மாதிரி ஊழியக்காரர்கள் மூலமா டைரக்டாவே என்ன சொல்லுவாரு? இது வேண்டாம்னு சொல்லுவாரு. ஆனா நாம் என்ன சொல்லுவோம்? என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய பிரச்சனை, என்னுடைய போராட்டம், அல்லது எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்? நம்மளுடைய உணர்வுகள் உந்தி தள்ளுறதுனால நாம என்ன பண்றோம்? நம்ம அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த முடிவுகள் நம்ம மாம்சத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த முடிவுகள் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பலவிதமான நஷ்டங்களையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் உண்டாக்கிக்கிட்டு தான் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம வழியில நாம நடந்தா, நம்முடைய நினைவுகளின்படி யோசனைகளின்படி காரியங்களை தீர்மானித்து நாம நடந்தோம்னா அது கண்டிப்பாக என்னவா தான் இருக்குங்க? அது உங்களுக்கு நஷ்டமாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நடந்தால் அங்கே உங்களுக்கு சகலமும் லாபமாக மாறிவிடும். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை நம்பி என்ன செய்யணும்? அவருடைய இயேசுவை விசுவாசித்து அவருடைய வழி நடத்துதலின்படி, ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு தாங்க நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நமக்கு என்ன வேணும்? ஸ்பிரிட் சென்சிட்டிவ்னஸ். அதாவது ஆவி, நம்மளுடைய ஆவி மனிதன் மென்மையாக இருக்க வேண்டும். ஆவி மனிதன் மென்மையாக இருந்தால் ஆண்டவர் பேசுகிற சத்தம் நமக்கு கேட்கும். இதை செய்யி, இதை செய்யாத, இந்த இடத்துக்கு போய் இப்படி செய்யி, இப்படி பேசு, இப்படி சொல்லுகிற சத்தம் நமக்கு கேட்குங்க. அந்த சத்தத்தில் நாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எல்லா காரியமும் ஆசீர்வாதமாக நடக்கும். எல்லாமே எளிதாய் நடக்கும். எல்லாமே நன்மையாக முடியும். அதுதாங்க கோடி ஆசீர்வாதங்களுக்கு சமானம். ஹல்லேலூயா. நீங்க தேடிக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதத்தை காட்டிலும் காத்திருந்து கர்த்தர் வழியில் நடக்கிற அந்த ஆசீர்வாதம் இருக்குது பார்த்தீங்களா? அது நீங்க தேடின ஆசீர்வாதத்தை விட கோடி மடங்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும்.
ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? எல்லா விஷயத்துக்கும் கர்த்தர் சத்தம் கேட்க பழகணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சத்தம் எப்படி கேட்க முடியும் அப்படின்னா, உங்க ஆவியை நீங்க மென்மையாக வைத்திருக்க வேண்டும். உங்க ஆவி மனிதன் கடினப்பட்டு போயிடுறான்னு வச்சுக்கோங்களேன், கடினப்பட்டு போனா பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. எந்த பிரசங்கத்தில் கேட்டாலும் ஊழியக்காரங்க இப்படி தான் சொல்கிறாங்க, சர்ச்சில் வந்தால் ஊழியக்காரங்க இப்படி தான் சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஆவி கடினப்பட்டு போய் இருக்கிறது. ஹல்லேலூயா. மனம் இருதய கடினம். அப்போது என்னன்னா நாம் என்ன செய்யணும்? என்னுடைய இருதயம் எப்பொழுதும் மென்மையாக இருக்கணும்னா, ஆண்டவரோடு ஒரு நெருங்கின உறவு, வார்த்தையோடு ஒரு நெருங்கின உறவு, இது இருந்துச்சுன்னா நாம் என்ன செய்ய மாட்டோங்க? சின்ன பிள்ளை சொன்னால் கூட நாம் கேட்டுக்குவோங்க. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளை சொன்னா கூட இது கர்த்தருடைய வார்த்தை, நான் அதின்படி நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்க ஆரம்பிப்போங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையை நாம என்ன பண்ணிக்கணும்? நம்ம இருதயத்தை மென்மையாக வைத்து கர்த்தர் சத்தம் கேட்பதற்கு பழகணும். அதே நேரத்தில் ஆண்டவரோடு உறவோடு கூட ஐக்கியத்தோடு கூட இருந்தா தான், வசனத்தை அனுதினமும் வாசித்தால்தான் தேவ சித்தம் இதுன்னே நமக்கு தெரியும். ஹல்லேலூயா.